நான் நிற்கிற இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காமாட்சி மெஸ், அதாவது ஒரு வீட்டு முறை அசைவ சாப்பாட்டு கடை நம்ம நிற்கிறவங்க. இதுக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் வந்து இந்த சிவகங்கை பூங்கா இருக்குது. அந்த சிவகங்கை பூங்காவுக்கு நேராக போகிறது தான் பார்த்தீங்கன்னா மேலே வீதி. அந்த மேலே வீதியில் அந்த சிவகங்கை பூங்காலேருந்து நீங்கள் மேலே வீதிக்கு வரும்போது ஃபஸ்ட்டு ரைட் எடுத்தீங்கன்னாக்கா நாணயக்கார தெரு அப்படின்ற தெரு இருக்குது. ஸோ அந்த தெருவில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமாட்சி மெஸ். சரி வாங்க, நம்ம உள்ளார போய் எப்படி சமைக்கிறாங்க, அங்கே என்ன ஃபுட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ இந்த தஞ்சாவூர் ஸ்ரீ காமாட்சி மெஸ், அந்த கடையினுடைய உரிமையாளர் ஆர் ரஞ்சிதம் அவர்கள் இருக்கிறாங்க. இந்த கடையில் வந்து அந்த கடையோட ஸ்பெஷல் என்ன, அவங்க வந்து எவ்வளோ காலமாக இந்த மெஸ்ஸை வந்து அவங்க நடத்திட்டு இருக்காங்க, அவங்க என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட நேரடியாகவே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்மா. அதாவது இந்த காமாட்சி மெஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல எவ்வளோ காலமாக தொடங்கி நீங்கள் நடத்திட்டு வரீங்க? 25 வருஷமா இருக்கு. 25 வருஷம். அதாவது பொதுவாக பார்த்தோம்னா இந்த கடை அப்படின்றது அந்த ஒரு மெஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? எப்படிங்க நீங்கள் எந்த நோக்கத்துக்காக இந்த இது பண்ணுங்க? ஒரு நன்மை, எல்லாருக்குமே ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரியே இருக்கு. எல்லாருக்குமே நல்லது. சாப்பாடு வீட்டு சாப்பாடு, அதுதான் எந்த கெடுதலும் இல்லை. மெயினா அதுதான். ஆமா, எங்க ஒருத்தங்க நீங்க வந்து சொல்றீங்கன்னா அடுத்தவங்க போய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மெஸ்ல வந்து பொதுவாக காலையில் டிஃபன் இல்லை லஞ்சு நைட் டின்னர் அந்த மாதிரி இருக்குங்களா, இல்லை ஒன்லி லஞ்ச் மட்டுமா? ஒன்லி லஞ்ச் மட்டும்தான். லஞ்ச் மட்டும். இப்போ லஞ்சில் வந்து என்னென்ன சைட் டிஷ்ஷஸ் உங்கள்கிட்ட இருக்கு? மீன், சிக்கன், மட்டன், போட்டி, ரத்த பொரியல், கிரேவி சிக்கன் 65. சரிங்க. இந்த நீங்கள் அந்த செய்கிற அந்த குடல் கறி, ரத்த பொரியல், அதை பற்றி சொல்லுங்களேன். அதோட சுவை எப்படி இருக்குது, நீங்கள் அதுக்கான மசாலாக்கள் அதெல்லாம் பெருசாக இருக்கும். நாங்களே கையால் அரைக்கிறது தான் இங்கே. எல்லாம் காய வச்சு அரைச்சி போடுறது தான். வெளியில் எந்த பொருளும் வாங்கிறது கிடையாது. சாம்பார் பொடியிலேருந்து ரசப்பொடியிலேருந்து இந்த மசாலா வரைக்கும் நாங்களே போட்டுக்கிறது. வெளியிலலாம் வாங்க மாட்டோம். சரிங்க. அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து இந்த ப்ரைஸ் அப்படின்னாக்கா இந்த சாப்பாடு அதோட அந்த விலையெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். விலை சாப்பாடு சாப்பிட 60 ரூபா, பார்சல் வந்து 70 ரூபா. வேறு இந்த மீன் வறுவல், மீன் 45 ரூபா, சிக்கன் 45 ரூபா, போட்டி 45 ரூபா, மட்டன் மட்டும் 60. இது வந்து எல்லா நாட்களும் இந்த கடை வந்து தொடர்ந்து நடைபெறுங்களா, இல்லை ஏதாவது லீவு ஏதாவது லீவு இருக்கும்? எங்கேயாவது ஊருக்கு போனால் அப்புறம் அர்ஜென்ட்டுக்கு எமர்ஜென்சிக்கு போய் தானே ஆகணும். அப்படி இருக்கும், லீவ் விட்டு தான் ஆகணும். மற்றபடி இந்த வார விடுமுறை அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகேங்க, நன்றிங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா தஞ்சாவூரில் நம்ம வந்து ஒரு வீட்டு முறை சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னா, நம்ம வந்து அது அசைவ சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ரீ காமாட்சி ஹோட்டலுக்கு வரலாம். இங்கே சைவம் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? சாம்பார், வத்த குழம்பு அந்த மாதிரி, ரசம் மோர், ரசம் மோர் அதெல்லாம் உண்டு, எப்பவுமே உண்டு ரசம் மோர். அதே மாதிரி நம்ம சைவம் சாப்பிடணும் அப்படின்னாலும் இங்கே வந்து நார்மலாக வந்து ஒரு வீட்டு முறை சைவ சாப்பாடும் இருக்குது, அசைவமும் இந்த நம்ம காமாட்சி மெஸ்ஸில் சாப்பிட முடியும். ஸோ தஞ்சாவூரில் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல அசைவம் அல்லது சைவம் நம்ம சாப்பிட்ணும், அதாவது எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் ஒரு வீட்டு முறையான ஒரு சாப்பாடு சாப்பிட்ணுன்னா நீங்கள் வந்து நம்ம காமாட்சி மெஸ்ஸை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்க முடியும். தஞ்சாவூர் ஸ்ரீ காமாட்சி மெஸ் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாப்பாடு அப்படின்னாக்கா வந்து 60 rupees அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா மட்டன் கிரேவி, அது வந்து என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தா 60 rupees. சிக்கன் கிரேவி 50, 65 இருக்குங்க. அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 45 rupees. அதுமாரி பார்த்தோம்னாக்கா ஃபிஷ்ஷில் வந்து குழம்பு மீனும் இருக்குது, ஃபிஷ் ஃப்ரையும் இருக்குது. இப்போ வந்து ஃபிஷ் கிரேவி, அதாவது குழம்பு மீன் வாங்கணுன்னாக்கா 35, ஃபிஷ் ஃப்ரை வந்து 45, குடல் கறி, ரத்த பொரியல், இது எல்லாமே இருக்குது இங்கே. அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சாப்பாடு அப்படின்னாக்கா ஒரு வீட்டு முறை சாப்பாடாக இருக்குது அப்படின்றது தான் இங்கே வர கஸ்டமர்ஸ் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. இப்போ தஞ்சாவூர் காமாட்சி மெஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வீட்டு முறை சாப்பாடாக இருக்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எப்போ நீங்கள் தஞ்சாவூர் வந்தீங்கனாலும் மறக்காமல் நம்ம ரஞ்சிதா அம்மா கையில் சமைக்கக்கூடிய அந்த மீன் வறுவலையும் அந்த குடல் கறியையும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களால் மறக்கவே முடியாது. நன்றிம்மா. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.